வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வீடியோல பேச்சுலர் ஸ்பெஷல் ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த குழம்புக்கு பாத்தீங்கன்னா பருப்பு தேவையில்லை, புளி தேவையில்லை, டக்குன்னு ஈஸியா ஒரு 15-20 மினிட்ஸ்ல நீங்க ரெடி பண்ணிடலாம். நிறைய காய் சேர்த்து பண்றதுனால தொட்டுக்கிறதுக்கும் பெருசா நம்மளுக்கு தேவையில்லை. இந்த காயை வச்சு நம்ம தொட்டு சாப்பிடலாம். இந்த பேச்சுலர் ஸ்பெஷல் பொரிச்ச குழம்பு நான் எப்படி பண்ணங்கிறத பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க எந்த கடாயில குக் பண்ண போறீங்களோ அந்த கடாயில 3 தக்காளியை பொடி பொடியா சாப் பண்ணி போட்டு நல்லா கையால மசிச்சுக்கோங்க. பழுத்த தக்காளி நாட்டு தக்காளியா இருந்தா உங்களுக்கு இன்னும் நல்லா டேஸ்டியா வரும். ஏன்னா பழுத்த தக்காளியை மசிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம புளி சேர்க்காதனால தக்காளியில இருந்து நம்மளுக்கு புளி கிடைக்க போகுது. இது கூட கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்துல இருந்து பாதி அளவா நீளமா ஸ்லைஸ் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். தக்காளி வெங்காயத்து கூட உங்களுக்கு எந்த காய் வேணுமோ அந்த காயை நீங்க சேர்த்துக்கலாம். நாட்டு காயா இருந்தா உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த அமேசிங்கான குழம்புக்கு நான் என்னென்ன காய் சேர்த்தேன்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய், அவரைக்காய், அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு. இதெல்லாம் வெந்ததுக்கு அப்புறமா நான் கத்திரிக்காய் சேர்க்க போறேன். உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், அவரைக்காய் எல்லாமே நம்மளுக்கு நல்ல வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்குங்க. எல்லாமே நல்லா பெருசு பெருசாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. கத்திரிக்காயுமே நான் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன். இந்த காயெல்லாம் பாதி வெந்ததுக்கு அப்புறமா நான் கத்திரிக்காய் சேர்த்துக்கிறேன். இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு சேர்த்தாதான் காய்க்குள்ளெல்லாம் உப்பு இறங்கும். 1/4 டீஸ்பூன்லயே பாதி அளவு, அதாவது 1/8 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் சிவப்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். உங்க வீட்டில் யூஸ்வலா எந்த சாம்பார் பொடி யூஸ் பண்ணுவீங்களோ அது நீங்க இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரக பொடி சேர்த்துக்கிறேன். இந்த காயெல்லாம் நல்லா முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துட்டு நல்லா வேக விட்டுக்கலாம். மூடி போட்டு நீங்க வேக விட்டீங்கனாலே உங்களுக்கு காய் சீக்கிரமா வெந்துடும். ஒரு 5 to 7 மினிட்ஸ்ல காய் வெந்துடும். பொடியெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வேக விடுங்க. பேச்சுலர்ஸ் குழம்புன்னு சொல்றோம், பட் ஹவுஸ் ஒய்ஃப் இல்லைன்னா வேலைக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்தவங்க டக்குன்னு ஒரு சைட் டிஷ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடம்பு முடியல அந்த மாதிரி இருக்கும்போது இந்த குழம்பு நீங்க பண்ணிடுங்க. நிறைய காய் சேர்க்கறதுனால கண்டிப்பா ஹெல்த்தி தான். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் குழம்பு மாதிரி சூப்பரா இருக்கும். சாதத்துக்கும் நீங்க பிசைஞ்சு சாப்பிடலாம். தோசை, இட்லி எல்லாத்துக்குமே நீங்க சாப்பிடலாம். செத்தோசை மேலாம் அப்படியே குத்தி சாப்பிட்டீங்கன்னா ஒரு கண்ணுக்குள்ளேயுமே இந்த குழம்பு இறங்கி ஊறி உங்களுக்கு சூப்பரா இருக்கும். அப்பப்போ திறந்து கிளறி விடுங்க. காயெல்லாம் ஒரு பாதிக்கு மேல வெந்ததுக்கு அப்புறமா நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் சீக்கிரம் வெந்து குழஞ்சிருங்கிறதுனாலதான் நம்ம கத்திரிக்காய் மீதி காயெல்லாம் பாதிக்கு மேல வெந்ததுக்கு அப்புறமா சேர்த்துக்கிறோம். இது தவிர நீங்க நாட்டு காய்கறிகள், பொடலங்காய், அதுக்கப்புறமா சௌ, பீர்க்கங்காய், கொத்தரங்காய் எல்லாம் கூட சேர்த்துக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிக்கிட்டோம். காய் வேகிறதுக்குள்ளேயும் நம்ம அரைப்பு ரெடி பண்ணிப்போம். மிக்சர் ஜார்ல தேங்காய் சேர்த்துக்க போறோம். சின்ன தேங்காய்னா பாதி மூடி சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. குழம்புல காயெல்லாம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த விழுதை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். 3-5 நிமிஷத்துக்கு நீங்க கொதிக்க விட்டீங்கன்னா பச்சை வாசனை எல்லாம் போயிடும். ஆரம்பத்துல உங்களுக்கு வெள்ளையா இருக்க மாதிரி தான் இருக்கும், பட் கொதிக்க கொதிக்க உங்களுக்கு அழகான ஒரு சாம்பார் கலர் வந்துடும். கடைசியா இதுக்கு நம்ம ஒரு சிம்பிள் தாளிப்பு கொடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு கடாயில கொஞ்சமா எண்ணெய் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு சிட்டிகை அளவுக்கு வெந்தயம், 2 குண்டு மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமா பெருங்காயம் தூவி விட்டுக்கலாம். லைட்டா அப்படியே கருவேப்பிலை தூவி விட்டுட்டு கலந்து விட்டுட்டு கலருக்காக நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சிவப்பு மிளகாய் பொடி இதுலயே சேர்த்துக்கிறேன். ரோஸ்டட் மிளகாய் பொடி குழம்புக்கு நல்ல கலர் மட்டும் இல்லைங்க, ஃபிளேவரும் கொடுக்கும். கருகாம இருக்கிறதுக்காக கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு கொதிக்கிற நம்மளோட குழம்புல தாளிப்பை சேர்த்துருங்க. தாளிப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுறலாம். எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துட்டு கடைசியா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு நீங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி இலைகள் இருந்தா ஃப்ரெஷ்ஷா சாப் பண்ண கொத்தமல்லி இலைகளை மேலே தூவி விட்டுட்டு நல்லா சூடா சர்வ் பண்ணுங்க. இந்த பொரிச்ச குழம்பு பாத்தீங்கன்னா ஒரு புது விதமான டேஸ்டா இருந்ததுங்க. சாம்பார் மாதிரியும் இல்லாம, புளிக்குழம்பு மாதிரி இல்லாம, குருமா மாதிரி இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்டாவே இருந்தது. பட் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா சுட சுட சாதத்து மேலேயோ டிஃபன் மேலேயோ நீங்க குத்தி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பா உங்க வீட்டை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care. Bye bye. Thanks for watching. Have a great day.